மகத்தான கூட்டணியை நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த முறை அமைக்கும் என்பதை உங்க முன்னாடி இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நல்ல நாள். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உறுதியாக 2026 தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகிறது. அதுதான் கூட்டணி மந்திரி சபை உறுதியாக இந்த தேர்தலில் நிச்சயமாக நடக்கும். நிச்சயம் இந்த முறை கூட்டணி மந்திரி சபை தான். அந்த அதிகாரம் எல்லாருக்கும் பகிர்ந்து தரப்படும். அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயம் எல்லாராலையும் சிறந்த முறையில உழைக்க முடியும். நம் தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நம்ம கூட்டணி அமைச்சு வந்து மக்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்க போறோம்ன்றதுல ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும் இப்ப சொல்றேன். அதுல மிக முக்கியமாக விசைத்தறி நெசவாளர்களுக்கு சூரிய ஒளி, அதாவது சோலார் மூலம் பசுமை மின்சாரம் உற்பத்தி செய்து மாநில அரசு நெட் மீட்டர் அனுமதியுடன் மத்திய அரசு மானியத்துடன் அனுமதி வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முதல் கோரிக்கையாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் வைக்கிறோம். அதே மாதிரி சோமனூரில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு மின்சாரம் சுத்தமாக தரதே கிடையாது. மின் கட்டண உயர்வு வரலாறு காணாத அளவு இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது. விவசாயிகளுக்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு விலை சரியான முறையில எங்கும் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி விவசாய பூமி சைட் பூமியாக மாறிவிடுகிறது. விவசாயம் அழிந்து வரும் நிலையில மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் பக்கம் கவனத்தை செலுத்தி அவர்களை காப்பாற்றணும். அதே மாதிரி பீடம்பள்ளி பள்ளம்பாளையம் ஊராட்சியில குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை என்ற குறையும் மக்கள் எங்களிடம் முறையிட்டிருக்காங்க. உறுதியாக ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் அத்தியாவசியம் குடிக்க தண்ணீர், இருக்க இருப்பிடம், அதே போல மருத்துவமும் கல்வியும் அனைத்து மக்களுக்கும் சரியாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது கேப்டன் அவர்கள் இந்த கட்சிக்காக வகுத்து கொடுத்த கொள்கை லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. சூலூர்ல உள்ள பெரிய குளம், சின்ன குளம் போன்றவர்களை தூர்வாரி விவசாய மக்களுக்கு அதுல விவசாயத்திற்கு தண்ணீர் சேர்த்து மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதும் மக்கள் கோரிக்கையா இருக்கு. இங்க எல்லா பக்கம் பார்த்தா குண்டு குழியுமாக சாலைகள் இருக்கு. ஏன் இந்த சாலைகள் இருக்குன்னா யாருமே ஜெயிச்ச பிறகு மக்களை வந்து சந்திக்கிறது, யாருமே வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை. ஓட்டு வாங்கிக்கிட்டு போனா அதோட அடுத்த தேர்தலுக்கு தான் வருது. மக்களாக உங்ககிட்ட நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. நிச்சயம் நீங்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை தரணும் சொல்லி நான் கேட்கிறேன். சூலூர்ல இருந்து சுல்தான்பேட்டைக்கு செல்லக்கூடிய பேருந்து வசதி மத்திய மாநில அரசுகள் செய்து தர வேண்டும் என்று உங்க மக்களுக்கு ஒரு கோரிக்கையாக மத்திய மாநில அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேட்கறதெல்லாம் இங்க ஒரு 4 மாசம் தான். அதுக்கப்புறம் உங்களை எல்லாம் யாரையும் நாங்கள் கேட்கறதாவே இல்லை. அதுக்கப்புறம் கூட்டணி மந்திரி சபை தேமுதிக நிச்சயம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மக்கள் கோரிக்கைகள் உறுதியாக நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல்